தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற விடையாற்றி உற்சவம், செடில் உற்சவம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி பட்டாபிஷேக ராமர் சன்னதியில் விடையாற்றி உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு கோதண்ட ராமசுவாமி மற்றும் பட்டாபிஷேக ராமர் கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ராமரின் அருள் ஆசி பெற்றனர். நாகை அருகே செல்லமுத்து மாரியம்மன் ஆலய வைகாசி திருவிழா செடில் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவத்தை முன்னிட்டு காத்தவராயன் மாரியம்மன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பக்தர்கள் 30 அடி செடில் மரத்தில் ஏற்றி தூக்கு நேர்ச்சை வழிபாடு செய்து வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய செல்லமுத்து மாரியம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கே பட்டி புனித கித்தேரியம்மாள் ஆலய திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆலய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் விவசாயம் செழிக்கவும் மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சவுந்தரவல்லி அம்பாள் சமேத சோமேஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவை முன்னிட்டு ரிஷப வாகனத்தில் சுவாமிகள் பவனி வந்தனர். முன்னதாக உற்சவர் சோமேஸ்வரர் சுவாமி, பிரியாவிடை அம்மன் மற்றும் சவுந்தரவல்லி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து சுவாமி, அம்மன் ரிஷப வாகனத்திலும் சவுந்தரவல்லி அம்பாள் அன்னப்பறவை வாகனத்திலும் எழுந்தருளினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் தேவஸ்தான வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி தர்பாரணீஸ்வரர் பிராணாம்பிகை யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இவ்விழாவில் தர்பாரணீஸ்வரர் பிராணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.